ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸில் கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னா என்ன? அதாவது கிரீன் ரெவல்யூஷனுங்கிறது அதாவது நம்ம ஃபுட் ப்ரொடக்ஷனை வந்து அதை ஹை ஈல்டு க்ராப், அதாவது எந்த பிளான்ட்ஸ் வந்து அதாவது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது ரைஸ், வீட், ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பிளான்ட்ஸை அதை நமக்கு வந்து அதிகமாக ப்ரொடக்ஷனை கொடுக்கணும். ஓகே, ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா மாடர்ன் அக்ரிகல்ச்சர் டெக்னிக், ஸோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ அதை தான் நம்ம வந்து க்ரீன் ரெவல்யூஷன் அப்படிம்போம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அதாவது பொருளாதாரத்தில் பின்வாங்கிய கண்ட்ரிஸ் மற்றும் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த டெவலப்பிங் நேஷன், ஸோ இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிலையும் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டாக்டர் நார்மன் போர்லாக், ஸோ இது வந்து ஒரு ஆக்ரோனமிஸ்ட்டு. ஸோ அதாவது ஹீஸ் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். ஓகே, ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நோபல் பீஸ் ப்ரைஸ் வந்து 1970 வாங்கியிருக்காரு, அதாவது 1970. ஸோ நோபல் பீஸ் ப்ரைஸ்னால் அமெரிக்கான நோபல் ப்ரைஸ். ஓகே, ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இவர் அதாவது நம்ம இந்தியாவை சேர்ந்த MS சுவாமிதான் இவர் கூட சேர்ந்து அதாவது மெக்சிகன் வீட் வெரைட்டிஸ் அப்படிங்க அதாவது மெக்சிகனில் கோதுமையை என்ன பண்ணாருன்னா நம்ம இந்தியாவில் வந்து அதாவது இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதாவது 1960 to 2000, ஸோ இந்த டைமில் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வீட், ஸோ வீட்னா கோதுமை, ஸோ ரைஸ், ஸோ இந்த ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது, அதாவது அதிகமாக இருந்தது. ஓகே, ஸோ அதனால் இந்த ஓரளவுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் அண்ட் வீட் இந்த ப்ராப்ளம் வந்து அப்படி ஸ்லோவாக இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆச்சுது. ஓகே, ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் ஃபார் ஹை ஈல்ட் அண்ட் பெட்டர் குவாலிட்டி. ஸோ நமக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அதே டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்டு வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்குது. ஸோ இதனால் வந்து நமக்கு ஹை ஈல்டு, ஸோ எந்த பிளான்ஸாகவே இருக்கட்டும், அதாவது ஒரு பெட்டர் குவாலிட்டியான ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், வெஜிடபிளாக இருக்கட்டும், ரைஸாக இருக்கட்டும், வீட்டாக இருக்கட்டும், பெட்டர் குவாலிட்டியை கொடுக்கணும். ஸோ அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அது வந்து கம்மியான டைமில் அதாவது அதிகமான ஈல்டு, ஸோ ஈல்டுனா விளைச்சல் அல்லது மகசூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணணும்ல, அந்த மாதிரி ரைஸாக இருக்கட்டும், வீட்டாக இருக்கட்டும், ஸோ இது வந்து நம்ம ஃபீல்ட்லேருந்து கிடைக்கும், ஸோ அதை தான் ஈல்டு அப்படிம்போம். ஸோ இது வந்து அதிகம் வேணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், ஸோ நமக்கு வந்து அதாவது டூரிங் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம இந்தியாவோட பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஓகே, ஸோ அதனால் நமக்கு வந்து சஃபிஷியண்ட் எல்லா மக்களுக்கும் தேவையான ஃபுட்டு வந்து தேவை. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாங்க, நிறைய என்ன பண்ணாங்க எஃபோர்ட்டு, அதாவது அதிகமான எஃபோர்ட் எடுத்தாங்க. ஸோ அந்த எஃபோர்ட் மூலம்தான் நமக்கு வந்து ஹை ஈல்டு வெரைட்டிஸ் கிராப் அந்த மாதிரி நிறைய வந்து டெவலப் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி எஃபோர்ட்டு தான் என்ன பிரச்சனை, நம்ம இந்தியாவில் வந்து க்ரீன் ரெவல்யூஷன் அது வந்து உருவாதுக்கு ஒரு வழியை வகுத்தது. ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செமி டார்ஃப் வெரைட்டிஸ் அண்டு இன் வீட் அண்டு ரைஸ். ஸோ இது வந்து அது செமி டார்ஃப் வெரைட்டிஸ்னா அரைக்குள்ள, அதாவது பாதி குள்ள, டார்ஃப்னா குள்ளமாக இருக்கக்கூடிய, செமினா அரை. ஓகே, ஸோ இந்த மாதிரி குள்ளையாக இருக்கக்கூடிய அதாவது வீட்டாக இருக்கட்டும், ரைஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி பிளான்ட்ஸை வந்து ஹைப்ரிட் பண்ணி இப்போ நம்ம மார்க்கெட்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது நாட்டு தக்காளி, நாட்டு உருளை, அது மாதிரி ஹைப்ரிட் சீட்ஸு, ஹைப்ரிட் ஃப்ரூட்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆக்சுவலாக ஹைப்ரிட்னா இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது 2 or 3 வெரைட்டிஸை அதாவது வெரைட்டிஸ் வந்து அப்படி என்ன பண்ணி மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து அதில் வந்து நியூட்ரிஷன் ஒன்று அதிகமாக இருக்கும், அப்படி இல்லைன்னா அதில் இருந்து நமக்கு வந்து ஈல்டு வந்து அதிகமாக கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்களே மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க அதாவது பிட்டர் கார்டு, ஸோ பிட்டர் கார்டாக இருக்கட்டும், அது மாதிரி டொமேட்டோவாக இருக்கட்டும், பொட்டேட்டோவாக இருக்கட்டும், ஸோ நார்மல் சைஸை விட பெரிய சைஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெரிய சைஸாக இருந்தாலே அது வந்து நம்ம ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும் இது வந்து ஹைப்ரிட் அப்படின்னு. சம்டைம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களே சேல்ஸ் பண்ணுவாங்க, இது வந்து ஹைப்ரிட், இது நாட்டு தக்காளி பழம், இது அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதை வச்சு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மெக்சிகோவில் ஒரு வீட் வெரைட்டிஸ், ஸோ இது வந்து செமி டார்ஃப், இது வந்து அரைக்குள்ளமான ஒரு கோதுமை பிளான்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம செயற்கை அதாவது ஃபெர்டிலைசர், இதை வந்து அதை நம்ம அதை போட்டோம்னா அதை வந்து என்ன பண்ணுவோம், அதில் நியூட்ரிஷன் எல்லாத்தையும் அப்படியே அப்சர்வ் பண்ணி நல்ல ஈல்டு வந்து அதிகமாக கொடுக்கும். ஸோ அந்த ஃபெர்டிலைசருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வீட் வெரைட்டிஸ் அந்த மெக்சிகோவில் உள்ளது. ஓகே, ஸோ அதில் இருந்து டெவலப் பண்ணாங்க. எதுலான்னு பார்த்தீங்கன்னா அது சோனோலிக்கா அண்டு கல்யாண் சோனா அப்படிங்க செமி டார்ஃப் வெரைட்டிஸ். ஸோ இது வந்து ஹை ஈல்டை கொடுக்கக்கூடிய அது கோதுமை பிளான்ஸ்.
ஓகே, இது வந்து இந்த மெக்சிகோவில் உள்ள அந்த கோதுமை செடியிலேருந்து அதான் டெவலப் பண்ணப்பட்டது. ஓகே, ஸோ சோனோலிக்கா அண்ட் கல்யாண் சோனா இது வந்து கோதுமை. ஓகே, வீட் பிளான்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பிலிப்பைன்ஸ் உள்ள இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அதாவது IR8 அப்படிங்கிற ஒரு ஹை ஈல்டிங் செமி டார்க் ரைஸ் வெரைட்டி பிளான்ட்டை வந்து டெவலப் பண்ணாங்க. ஓகே, ஸோ இதை IR8. ஸோ இந்த ரைஸ் பிளான்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா 1966, அது 1966 பிலிப்பைன்ஸ் அண்டு இந்தியா, ஸோ இந்த கண்ட்ரியில் என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் இந்த IR8, ஸோ இது வந்து அதாவது இதுலேருந்து இப்போ டெவலப் பண்ணாங்கன்னா, அதாவது இந்தோனேசியாவில் உள்ள ஹை ஈல்டு கிராப். ஓகே, ஹை ஈல்டு ரைஸ் கிராப் அதில் உள்ள ஒரு பீட்டா. ஸோ பீட்டாங்க ஒரு பிளான்ட்ல இருந்தும், இந்தோனேசியாவில் உள்ள பீட்டாங்க ரைஸ் பிளான்ட்ல இருந்தும், அதேமாதிரி சைனாவில் உள்ள ஒரு டார்ஃப் வெரைட்டி, டார்க்னா அது குள்ளமான ஒரு ரைஸ் பிளான்ட். ஸோ அந்த பிளான்ட்டுக்கு பிளான்ட் நேம் வந்து டியோஜியோஊஜென். ஸோ இங்கே பாருங்கள், டியோஜியோஊஜென். ஸோ இந்த பீட்டா பிளான்ட்டையும் டியோஜியோஊஜென் இந்த ரெண்டு பிளான்ட்டையும் மிக்ஸ் பண்ணி அது ரெண்டையும் ஹைப்ரிட் பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து டெவலப் பண்ண ஒரு பிளான்ட் பேர் தான் IR8. ஓகே, ஸோ இதுவும் இந்த பிளான்ட்டுமே ஹை ஈல்டு, அதாவது அதிகமான ரைஸை கொடுக்கும். அதுமாதிரி இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பிக்சர்லையும் பாருங்கள் IR8. ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து இந்தியாவில் வந்து அதிகமாக நம்ம வந்து இப்போ அந்த பிளான்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் இப்போ நம்ம இந்தியாவில் வந்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ரைஸாக இருக்கட்டும், வீட்டாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து அதாவது 20 or 25 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கோதுமையாக இருக்கும், வீட்டாக இருக்கட்டும், ரைஸாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப ஸ்கர்சிட்டியாக இருந்தது, ரொம்ப ஷார்ட்டேஜாக இருந்தது. ஸோ நிறைய மக்கள் பட்டினி பஞ்சம், ஸோ அதில் வந்து நிறைய டெத்துலாம் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2 years 3 yearsக்கு தேவையான நம்ம இந்தியாவோட மொத்த பாப்புலேஷனுக்கும் தேவையான ஃபுட்டாக இருக்கட்டும், வீட், ரைஸ், இது எல்லாமே என்ன பண்ணுங்க குடோனில் வந்து ஸ்டோர் பண்ணி இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய வந்து பிளான்ட் ப்ரீடிங் ஃபார் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா சில பிளான்ட்ஸ், ஸோ சில பிளான்ட்ஸு அதாவது பிகாஸ் ஆஃப் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் அல்ல ஜேர்ம்ஸு, நம்ம கிருமிகள் அப்படின்னு சொல்ல தெரியுமா. ஸோ அதனால என்ன ஆகும்னா அந்த பிளான்ட்ஸுக்கு வந்து ஏதாவது டிசீஸ் வரும். ஸோ அப்படி டிசீஸ் வரதுனால அதால் ஹை ஈல்டை வந்து கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாதிரி பிளான்ட்ஸுக்கு டிசீஸ் வரும். ஸோ அது எதுனால வரும்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து அதாவது பிளான்ட்டுக்கு வந்து டிசீஸை காஸ் பண்ணக்கூடியதுக்கு வந்து நம்ம பேத்தோஜன்ஸ் அப்படிம்போம். ஸோ பேத்தோஜன்ஸ் அது இது எக்ஸாம்பிள்ஸ் வந்து வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை. ஸோ இது என்ன பண்ணும்னா அந்த பிளான்ட்ஸில் ஏதாவது டிசீஸை கொடுக்கும். ஸோ அதனால் பிளான்ட்ஸ் வந்து ஹை ஈல்டை கொடுக்க முடியாது. ஸோ அதனால் ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபங்கை சைடு, பாக்டீரியா சைட்ஸ், ஸோ இதை மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதனால் ஃபார்மர்ஸ் வந்து அதிகமாக மணி ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பிளான்ட் ப்ரீடிங், ஸோ இந்த ப்ராசஸ் மூலம் அதாவது அந்த பிளான்ட்லேயே நேச்சராகவே அது நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நமக்கு ஏதாவது டிசீஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். ஸோ அதாவது மெடிசின் எடுப்போம், டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுவோம், இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டிசீஸ் வராது. அதுமாதிரி பேபிஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா போலியோ ட்ராப்ஸ் கொடுப்பாங்க. ஸோ போலியோ ட்ராப்ஸ் கொடுக்கறதுனால போலியோ அந்த டிசீஸ் வராது. அதே மாதிரி இந்த பிளான்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது இந்த பிளான்ட்டுக்கு டிசீஸ் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த பிளான்ட் ப்ரீடிங், ஸோ இதில் வந்து அந்த டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் அந்த பவரை வந்து என்ன பண்ணுவாங்க உள்ளே வந்து அனுப்புவாங்க. ஸோ அதனால் அந்த பிளான்ட் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்மர்ஸ் வந்து ஃபங்கை சைடோ பாக்டீரியா சைடோ அதை வந்து அவங்க வந்து அந்த ஃபீல்டில் என்ன பண்ணணும், ஸ்ப்ரே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே, அதே டைமில் அந்த பிளான்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அதிகமான ஈல்டு கொடுக்கும். சப்போஸ் இந்த வைரஸ், இந்த பாக்டீரியா, ஃபங்கை அந்த பிளான்ட்ஸவே அட்டாக் பண்ண போனாலுமே அதுக்கு நேச்சராகவே என்ன இந்த இம்யூனிட்டி பவர் இருக்கும். ஓகே, அதனால அதுக்கு வந்து டிசீஸ் வராது. ஸோ அப்படி டெவலப் பண்ண சில வெரைட்டிஸ் தான் இங்கே இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்வேர்டு பார்ட். ஓகே, ஸோ இதுல நிறைய ஒன்வேர்ட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராப் வீட். ஸோ வீட்டுனா கோதுமை. ஸோ அதில் ஒரு வெரைட்டி தான் ஹிம்கிரி. ஓகே, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹிம்கிரியில் பார்த்தீங்கன்னா அதாவது லீஃப் அண்ட் ஸ்டைப் ரஸ்ட். ஸோ லீஃபாக இருக்கட்டும், ஸ்டைப்னா பட்டை. ஸோ இதில் வந்து ரஸ்ட்னா அதாவது அதாவது நம்ம துரு பிடிச்சுன்னு சொல்லணும்ல. ஸோ அந்த மாதிரி டிசீஸ் வரும். அது மாதிரி இன்னொரு டிசீஸ் பார்த்தீங்கன்னா ஹில்பர்ன்ட். ஓகே, ஸோ ஆனால் இப்போ இந்த ஹிம்கிரி, ஸோ இந்த ஹிம்கிரி பிளான்ட்டுக்கு இந்த மாதிரி டிசீஸ் வந்து வராது. ஏன்னா அதுக்கு வந்து நேச்சராகவே அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து இருக்கும். ஓகே, அதுமாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர். ஸோ காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வெரைட்டி. ஸோ வெரைட்டி பார்த்தீங்கன்னா பூசா சுப்ராவ், பூசா ஸ்னோபால், K1.
ஸோ இந்த வெரைட்டி பிளான்ட்ஸுக்கு வந்து பிளாக் ராட், ஓகே, பிளாக் ரோ நம்ம அதாவது இந்த அழுகல் அந்த மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி டிசீஸ் வந்து வராது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவுபி. ஸோ கவுபிங்க பிளான்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பூசா கோமால். ஸோ கவுபிங்க பிளான்ட்டில் ஒரு வெரைட்டி வந்து பூசா கோமால். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அது பாக்டீரியா கருகல். ஸோ பிளைட்னா கருகல், கருகக்கூடிய நோய், அது மாதிரி நோய் வந்து இந்த பிளான்ட்டுக்கு வராது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளான்ட் ப்ரீடிங் ஃபார் இன்செக்ட் அண்ட் பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதாவது ஜெர்ம்ஸ் மட்டும் இல்லை, இது மைக்ரோ ஆர்கானிசம், மைக்ரோப்ஸு. ஸோ இது பிளான்ட்டுக்கு டிசீஸ் கொடுக்க மட்டும் இல்லை, சில இன்செக்ட்டு, பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா அந்த பிளான்ட்ஸோட நியூட்ரிஷன் எல்லாம் அப்படி சக் பண்ணிடும், உறிஞ்சி எடுத்துரும். ஓகே. ஸோ அதனால பிளான்ட்ஸ் என்ன ஆகும்னா அது ஹை ஈல்டை கொடுக்க முடியாது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர், ஸோ வெட்டுக்கிளி. ஸோ நிறையா ஸ்டேட்டில் வந்து அதாவது அது பிளான்ட்ஸில் போய் ஃபேமிலி குரூப்பாக இருக்கும். ஸோ வித்தின் நோ டைமில் என்ன பண்ணும், அதில் நியூட்ரிஷன் எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துரும். ஸோ அதே மாதிரி தான் நிறையா இன்செக்ட்டு, பெஸ்ட்டு, ஸோ பூச்சிகள் என்ன பண்ணுன்னா அந்த பிளான்ட்ஸில் போய் உட்காந்து அதோட நியூட்ரிஷன் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துரும். ஸோ அதில் இருந்து ஃபார்மருக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஈல்டு கிடைக்காது. ஓகே. ஸோ இதே மாதிரி இந்த இன்செக்ட்டு, பெஸ்ட்டு, ரெசிஸ்டன்ஸ், ஸோ இதே என்ன பண்ணோம்னா பிளான்ட்ஸில் வந்து அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி பிளான்ட்ஸை டெவலப் பண்ணுவோம். ஸோ அப்படி டெவலப் பண்ணதுனால நமக்கு வந்து இந்த இன்செக்டோ அல்லது பெஸ்ட்டோ அந்த பிளான்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், எதுவும் பாதிக்காது. ஓகே. ஸோ அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பிரசிகா. ஸோ பிரசிகாங்க கிராப்பில் பார்த்தீங்கன்னா பூசா கௌரவ். ஓகே. இதில் வந்து அபைடு. ஸோ வந்து உறிஞ்சி உண்ணும் பூச்சி. ஓகே. சில பூச்சிகள் வந்து அப்படி அதில் வந்து உறிஞ்சி உண்ணும். ஸோ அஸ்வினி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அதுமாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் பீன். ஸோ இதில் வந்து பூசா செம் 2, பூசா செம் 3. ஸோ இதில் வந்து ஃப்ரூட்டாக இருக்கட்டும், லீஃபாக இருக்கட்டும், ஸோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரூட், அந்த மாதிரி ஃப்ரூட்டுக்குள்ளே என்ன பண்ணால் அப்படி தொலை போட்டு ஹோல் போட்டு உள்ளே போயிடும். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஃபிங்கர். ஸோ பூசா, அதாவது பூசா சவானி. ஓகே. பூசா சவானி, பூசா A4. ஸோ இதுலேயும் இந்த ஷூட் அண்டு ஃப்ரூட். ஸோ தண்டு மற்றும் கனி. ஸோ இந்த தண்டாக இருக்கட்டும் அல்லது ஃப்ரூட்டாக இருக்கட்டும், அது உள்ளே என்ன பண்ணுன்னா துளை போட்டு உள்ளே போய் உள்ள ஜூஸ் அந்த மாதிரி எந்தெந்த யூஸ்ஃபுல்லானது இருக்கோ அதை எல்லாத்தையும் இந்த பிளான்ட்ஸ் என்ன பண்ணணும்னா இந்த இன்செக்ட் எல்லாமே பிளான்ட்ஸ்லேருந்து அப்படியே உறிஞ்சி எடுத்துரும். ஓகே.